ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு ST Media Tech. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ பார்த்தாலே தெரியும், நேரு ஸ்டேடியமுக்கு வந்திருக்கோம். ஸோ இண்டோர் நேரு ஸ்டேடியமில் இன்றைக்கி வந்து வேட்டையன் ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அப்புறம் காஸ்ட் குரு மெம்பர்ஸ் ரஜினிகாந்த் சார் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் கேமராமேன் மாதிரி பக்கத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ கைஸ், க்ரௌடு வந்து பயங்கரமாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இனிமேல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரௌடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். செம்மையாக இருக்கு, வாங்க போய் போகலாம். கைஸ் வந்து இப்போ 3 டிக்கெட் வந்தாச்சு. யாரெல்லாம் நானும் எங்கள் அண்ணா அப்புறம் ஆகாஷ், நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா வந்து 2 கெஸ்ட்டு 1 விஐபி டிக்கெட் வந்திருக்கு. ஸோ 3 விஐபி டிக்கெட்டாக வந்து கேட்டது வரல. ஸோ இப்போ நான் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா, 3 பேருமே விஐபியில் போக முடியுமாங்கிற ஒரு பாசிபிலிட்டி தான் நாங்கள் வந்து தேடுறோம். கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிடைச்சதுன்னா எல்லாரும் வந்து விஐபியிலே போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், ஒரு வழியா 2 விஐபி டிக்கெட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஃபோன் பண்ணி எப்படியும் அடிச்சு பிடிச்சி இன்னொரு விஐபி டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். ஸோ லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு டிக்கெட், நான் சொன்ன மாதிரி 3 டிக்கெட் தேவையில்ல. ஸோ அதான் எவ்வளோ தேடினாலும் 2 பாஸுக்கு மேலே கிடைக்கலை. இன்னொரு பாஸ் இருந்தால் இந்நேரம் உள்ளே போயிருக்கலாம். ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகலாமே, இன்னொரு பாஸ் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாஸ்க்காக வி ஆர் ஸ்டில் வெயிட்டிங். இன்னொரு விஐபி பாஸ் ஆக்சுவலி கிடச்சிது. பட் ஆனால் தே ஆர் செல்லிங், வெளியே வந்து ரேட்டுக்கு விற்கிறாங்க. ஒரு கைண்ட் அட்வைஸ், ஆடியோ லான்ச் பாசஸ் எதுவுமே ரேட்டு கொடுத்து வாங்காதீங்க, வேண்டாம். ஸோ வந்து ஏன்னா இது எல்லாமே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து அட்வர்டைஸ் தான். ஸோ இது நீங்கள் வந்து போய் பார்க்குறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான். ஸோ ஆள் தெரிஞ்சால் மட்டும் வாங்கிட்டு போங்க, ரேட்டுக்கு வாங்கிட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நானுமே வந்து யார்ட்டையாவது தெரிஞ்சு இன்னொரு டிக்கெட் வாங்கிட்டு போக தான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தாலே தெரியும் இருட்டிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இன்னொரு விஐபி பாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியாச்சு. 3 விஐபி பாஸோட இப்போ நாங்கள் நேரு ஸ்டேடியம்குள்ளே போக போகிறோம். வாங்க, இனிமேல் இண்டோர் விஷுவல்ஸ் தான் உங்களுக்கு. நானும் உள்ளே போகலாம் தானே நினச்சேன். சரி, ஆடியோ லான்ச் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு, உள்ளே போய் உங்களுக்கு ஃபுட்டேஜ் காட்டலாம் தான் நானும் நினச்சேன். பட் எங்கே போக முடிஞ்சிச்சு? என்னடி இது, ஏன்டா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே இந்த ஃபுட்டேஜ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம். ஸோ இந்த இடம் மட்டும் இல்லாமல் பின்னாடி இது ஒரு பெரிய லைன். அங்கேருந்து ஏதோ திருப்பதியில் லட்டு வாங்குற, ஓகே ஃபைன், லட்டில் வச்சு நினச்சியாதாஸ், லட்டில் தான் வச்சு அந்த மாதிரி வச்சு. சரி ஓகே, நம்ம வேறு எதுவும் பிரச்சனை அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஆடியோ லான்ச் பார்க்க தான் வந்திருக்கோம். ஏன்டா கேட்டில் நிற்கிறீங்க, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு எங்கே உள்ளே விட்டாங்க, யாரும் கூட கிடையாது. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து உள்ளே வந்து சீட் கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதனால் வந்து அவங்க யாருக்குமே உள்ள இடம் இல்லை அப்படின்னு சிம்பிளாக சொல்லி கேட்டை லாக் பண்ணி ரீடிங் வச்சுட்டாங்க. ஸோ பேசிக்கலி என்ன நடந்திருக்குன்னா வந்து உள்ளே வந்து பாஸ் வந்து எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணிட்டாங்க. விச் இஸ் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பாஸ் வந்து பிரிண்ட் பண்ணனால உள்ளே வந்து கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களுக்கு வந்து வெளியே நிற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ இது யார் மேலே தப்புனா, அவங்க வந்து இத்தனை பாஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்க கூடாது. ஸோ அதனால தான் இங்கே வெளியே. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் நார்மல் பாஸ் நினைப்பீங்க, கிடையாது. இது எல்லாமே விஐபி பாஸ். எங்கள் ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான். கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். பட் இயர் வெயிட்டிங் மோர் தென் 15 minutes. நான் ஏன் நார்மல் பாஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா, நார்மல் பாஸ் வந்து கேலரி. ஸோ எல்லா பாஸ் இருந்தாலுமே ஆடியோ லான்ச் போய் பார்க்கலாம் தான். ஸோ அங்கே வந்து சீட்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஸ்டெப்ஸுமே சீட் மாதிரி தான் இருக்கும். சில பேர் மாற்றி மாற்றி தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட வீக்கெண்ட் ஸ்டார்ட் அவுட், ஏன்னா அது ஒரு பெரிய இடம். ஸோ அங்கே எத்தனை பேர் உட்காடுறாங்க, ஸோ முன்ன பின்ன பாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே வந்து விஐபி டிக்கெட்ஸ், விச் இஸ் கீழே உட்காருவாங்க. அதாவது ஸ்டேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஆட்கள் தான் வந்து விஐபியும் எம்ஐபியும். ஸோ விஐபி டிக்கெட்ஸே வந்து லைக் இன்ட்டு 5 times எக்ஸ்ட்ரா இருக்குது. உள்ளே இருக்க கூட்டமே லிட்டரலி உள்ளே போய் ஒரு உட்காரத்துக்கான ஒரு க்ரௌடு. இந்த க்ரௌடெலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு பக்கத்தில் 2-3 பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கேன் குழந்தைங்களாம் கூப்பிட்டு. ஸோ இங்கே என்னன்னா இப்படி பண்ணுறாங்க, உள்ளே கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. எதுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து கிளம்பி வந்தோம். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு புதுசு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறப்ப நானும் என் ஃப்ரெண்டும் நிற்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. இவ்வளோ வயசானவங்க இவ்வளோ சின்ன பசங்களே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. ஸோ நம்மளால் மட்டும் என்ன பண்ணிட முடியும். ஸோ இந்த ஒரு இதில் தான் நான் ஸோ விஐபி கேட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எம்ஐபி பாஸ்னா அடுத்து இன்னும் க்ளோசர் டு த ஸ்டேஜ், அதாவது விஐபியோட
ப்ரீமியமான டிக்கெட் தான் எம்ஐபி டிக்கெட். அந்த டிக்கெட்லையுமே வந்து அத்தனை பேர் நிற்கிறாங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்து தெரியும். இதான் வந்து மெயின் கேட். இதில் தான் வந்து செலிபிரிட்டி கார் எல்லாமே போகும். இந்த கேட்டுமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் எந்த காரும் உள்ளே போக முடியாது. நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, செலிபிரிட்டியோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, லேட்டாக வந்துட்டிங்கனால இங்கே இருக்க எந்த காரும் உள்ளே போக முடியும். ஏன்னா காருக்கு அவங்க கேட்டை திறந்தாங்கன்னா எவ்வளோ க்ரௌட் ஆகும், என்னென்ன பிரச்சனையாகும் அவங்க ஏற்கனவே பழைய ஆடியோ லான்ச்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் தெரியும். அதெல்லாம் கேட்டையும் திறக்க கிடையாது. ஸோ எம்ஐபிக்கும் இந்த நிலமை தான். ஸோ நாங்கள் எல்லாம் இதை உட்காந்து வந்து பார்த்தோம். ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோம். இந்த கேட்டும் திறக்கிற மாதிரி தெரில. சரி, ஸோ நான் வந்து இந்த நேரு ஸ்டேடியமுக்கு வந்து 2-3 வாட்டி அதனால எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கேட்டை வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து எங்களால் திறக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஃப்ரெண்டை கூட்டிட்டு பேக் கேட், அதாவது இந்த பார்க்கிங் கேட்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த கேட் வழியாக வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன கெஸ்ட்டில் வந்து போனால் நாங்கள் ஒரு 5 பேர் இருந்தோம். அந்த இடத்துல நாங்கள் பாஸ் வச்சுட்டு இங்கே சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் அவங்க கிட்ட வந்து சொல்கிறேன்ல, கையில் வந்து பாஸ் வச்சுருக்கேன், ஸோ பாஸ் வச்சு என்னால் உள்ளே போக முடியல, இது சொல்ல வேண்டியதை சைடில் கேட்டில் வந்து சில ஸ்டாஃப்கிட்ட சொல்கிறப்போ அவங்க வந்து உள்ளே விட்டாங்க. ஏன்னா அங்கே க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. பேசிக்கலி இங்கே இந்த கேட்டை திறந்து விட்டால் எவ்வளோ பெரிய பிரச்சனையானு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே இந்த கேட்டு திறக்க மாட்டாங்க. ஸோ அதனால் க்ரௌடு கம்மியாக இருக்க இடத்த வந்து அப்பப்போ திறந்துட்டு ஒரு 4-5 பேராக உள்ளே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லக் பேசிஸில் நாங்கள் உள்ளே போயிட்டோம். சரி, உள்ளே தான் போனோம். இதுக்கப்புறமாட்டியே உள்ளே போயிட்டீங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் இருக்க இடம் எப்படின்னா நேரு ஸ்டேடியமுக்கும் வெளியே இருக்கும் கேட்டுக்கும் சென்டர் இடம். ஸோ இங்கே தான் பேசிக்கலி இந்த கார்ஸு அப்புறம் கேரவேனு இது எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ் தான் நிற்கிற இடம். அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸ் ஆடியோ லான்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து இந்த டிக்கெட்டை வந்து கிழிச்சிட்டு உள்ளே போகணும். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பவுன்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. சரி, என்ன நம்ம என்ன பாஸ் இல்லாமல் உள்ளே போகிறோம், பாஸ் வச்சு தானே போகிறோம், காமிச்சு உள்ளே போயிடலான்னு பார்த்தா கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், விஐபி பாஸ் வச்சுருக்கோம், விஐபி பாஸ் வச்சுட்டு உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் ஃபுல்லு, நீங்கள் உள்ளே வரக்கூடாது, டைம் லிமிட் அப்படிங்க. ஆடியோ லான்ச்சுக்கிறதுக்கு டைம் லிமிட்னு ஒன்று கிடையவே கிடையாது. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ நீங்கள் பாஸில் போட்டிருக்க டைமில் வரணும் அப்படின்ட்டாங்க. நிஜமாலே பாஸில் வந்து அப்படி ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, 6 PM ஆன்வர்ட்ஸ், அதாவது 6 மணி முதல் நீங்கள் வந்து 6 PMக்கு அப்புறம் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இதுதான் வந்து இதோட மீனிங். ஸோ இங்கே எங்கேயாவது போட்டிருக்கா நீங்கள் வந்து 6 மணிக்கு மேல் வந்தால் வந்து நீங்கள் உள்ளே விட மாட்டீங்கள், கேட் வந்து அடைக்கப்படும், இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டிருக்கா? கிடையாது. ஸோ இது பேசிக்கலி என்னாச்சுன்னா உள்ள இடம் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கு ஒரு காரணம் சொன்னோம், அவ்வளோதான். ஸோ இது எப்படி தெரியுமா இருக்குது, நீங்கள் ஒரு படம் டிக்கெட் வாங்கிட்டீங்க, நீங்கள் படம் வந்து ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துக்குள்ளே போனால் நீங்கள் உள்ளே விடுவீங்க. அதுக்கு மேலே வந்தால் நீங்கள் படமே பார்க்கக்கூடாது, உங்கள் டிக்கெட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, கிளம்பிடணும். என்னடா இப்போ நீங்கள் உள்ளே போனீங்களா இல்லையா, என்ன சொல்ல வர, நீ உள்ளே போனீங்க இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே போனோம். சரி, அதான் ஒரு வழியாக உள்ளே போயிட்டீங்களே, உள்ளே போன ஃபுட்டேஜ்லாம் வந்து எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்குறேன். உங்களுக்காக நான் வந்து ஐ வில் ஆட் தோஸ் ஃபுட்டேஜஸ். ஸோ உள்ளே போனோன்னா வந்து ஆமாம் வந்து க்ரௌடு வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே வந்து உள்ளே போனோன்னா அவங்க உட்காந்துலாம் பார்க்கல. ஒரு 1 hour நாங்கள் நின்று தான் இருந்தோம். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக அந்த பின்னாடி கேமராலாம் இருக்குல்ல, அப்படியே சென்டர் வியூவில் வந்து நின்னோம். ஸோ அங்கே ஒரு 1 hour நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். வியூலாம் நல்லா இருந்துச்சு. உள்ளெல்லாம் ஆடியோ லான்ச் வந்து தரமாக இருந்துச்சு. உள்ளே இருக்கிறதுலாம் வந்து ஒரு குறையுமே இல்லை. அனிருத் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல, கான்செர்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவல் வைப்பு. அப்புறம் எல்லாரோட ஸ்பீச்சுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து வி ஹேட் அவர் டைம். உள்ளுக்குள்ள இருக்க ஃபுட்டேஜ்லாம் வந்து என்னால் சில இது வந்து ஆட் பண்ண முடியல, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை கொடுத்துருவாங்க உள்ளே இருக்க பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் போட்டால். ஸோ அதனால் நான் அதெல்லாம் சில இது வந்து ரீல்ஸில் போட்டுக்கா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே போட்டால் வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிடுவாங்க. ஸோ அதனால் அது வேண்டாம். ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான மேட்ரு இருக்குது. உள்ளே போய் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டோம். ஸோ அதோட ஒரு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கு நடந்த வந்து ஒரே நல்ல விஷயம் வந்து நல்ல ஒரு சாப்பாடு கிடச்சிது. சரி, அட்லீஸ்ட் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னமோ வந்ததுக்கு வந்து சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியோட போகிறேன். இந்த பிரச்சனை என்ன சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன்னா வந்து, ஸோ என்னாலையும் சரி உங்களாலையும் சரி இந்த பிரச்சனையை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நானுமே இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னா உங்ககிட்ட உட்காந்து ஷேர் பண்ண தான் முடியும். ஸோ அதை தாண்டி வந்து நம்மளாலையும் இது பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தான் இதை வந்து பார்த்து ஒழுங்காக பண்ணணும். ஸோ உடனே இப்படி நடந்தனால இது காரணம் வந்து அந்த படத்தோட ஆக்டர் தான் இல்லை டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறதுலேயும் வந்து ஒரே விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்குமே ஒன்றும் தெரியாது. அவங்களுமே வந்து அவங்களோட வேலை நடிக்கிறது, ஆடியோ லான்ச் வந்து அவங்களோட ஸ்பீச் டெலிவரி பண்ணுறது. ஸோ அவங்களுக்குமே வந்து இதை தாண்டி வந்து என்னென்ன நடக்குது, எத்தனை பேர் வந்து உள்ளே வர முடியும், இது யாருமே மேனேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்குமே அதெல்லாம் தெரியாது. லேட்டர் தான் அவங்களுக்குமே தெரிய வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து
இந்த ஈவெண்ட் ஒரு ஈவெண்ட்டு ஒரு ஒரு கம்பெனி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அதை பார்த்து ஒழுங்காக பண்ணணும். இது வந்து நிறைய நாள் ட்ரிப்பில் தான் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் இன்னும் இது வந்து கரெக்டாக ரிசால்வ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. கூடிய சீக்கிரம் பண்ணால் ஓகே. ஸோ அவ்வளோதான், நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாருங்க ஸ்பீக்கரே போதுண்டு அப்படி கிளம்புற அப்படி அடுத்த வீடியோ போடுறா ரொம்ப அளவு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பவர் ஆஃப் அப்படின்ட்டுருச்சு. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மேலும் வந்து ஒரு vlog-ஓட வந்து சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் எஸ்டிமேட் டெக். டாடா, பை பாய்.